டிஜி பார்த்தாம நிற்க வைக்கலாமா சார்? கொஞ்சம் இல்லைங்க சார். வேணாம் வேணாம் எடுத்துட்டு போய். கடந்த நவம்பர் 11ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் டெல்லியில் நடைபெற்ற செங்கோட்டை கார்குண்டு வெடிப்பில் ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி ஒரு அபாண்டமான அவதூறான கற்பனையான ஒரு குற்றச்சாட்டை கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து நான் ஆன்லைனில் புகார் செய்திருந்தேன். எந்தவித நடவடிக்கையும் இல்லை. தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி அவர்களுக்கு பதிவு தபால் மூலம் புகார் அனுப்பியிருந்தேன். அதற்கும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. தற்பொழுது சென்னையில் மரியாதைக்குரிய தமிழ்நாடு டிஜிபி அவர்களை நேரில் சந்தித்து முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறிய இந்த அபாண்டமான குற்றச்சாட்டுகள் குறித்து முறையான விசாரணை செய்து அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்யும்படி கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறேன். மரியாதைக்குரிய கனிவோடு இதை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக நம்மிடம் உறுதியளித்துள்ளார். ஓகே சார். பேட்டி எடுக்கிறீங்களா? ஆமாம். ஓகே சார். சக்தியோட கொஞ்சம் சைடில் வேணாம். ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாமா? 3 மைக் கையில் கொடுத்துட்டு ஒரு கையில் கொடுத்து கடந்த நவம்பர் 11ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியுள்ளார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அதற்கு முதல் நாள், அதாவது நவம்பர் 10ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற செங்கோட்டை கார் வெடிகுண்டு தாக்குதலில் காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு அபாண்டமான பொய்யான அவதூறான குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தொடர்ந்து நான் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மீது ஆன்லைனிலே புகார் செய்தேன். அதற்கும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. பிறகு பதிவு தபால் மூலமாக கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி அவர்களுக்கு புகார் மனுவை அளித்தேன். அதற்கும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. நான் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்து கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சி என்பது இந்த இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு மாபெரும் மக்கள் பேரியக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இந்த நாட்டிற்கு, இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்காக பல எண்ணற்ற உயிர் தியாகங்களை செய்தவர்கள். திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் வளர்ந்த RSS இயக்கம் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் அவர்களை சுட்டுக் கொன்ற பயங்கரவாத இயக்கம். மறுக்க முடியுமா? நீங்கள் உயிர் மூச்சாக போற்றுகின்ற RSS இயக்கம், அதன் தலைமை நாக்பூரில்
இன்றைய நாள் வரை நமது இந்திய தேசிய கொடியை ஏற்றியதில்லை. நீங்கள் மறுக்க முடியுமா? திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இது தமிழ்நாட்டு மண், இது பெரியாருடைய மண். உங்களின் வன்முறை சிந்தனைகள் இங்கே ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த 2006 மாலேகானில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலில் நேரடியாக தொடர்பு இருப்பதாக கூறி குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிரக்யா சிங் தாகூர் என்பவருக்கு பாராளுமன்ற சீட்டு கொடுத்து அழகு பார்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மறுக்க முடியுமா? அதே போல குஜராத்திலே பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை படுகொலை செய்த வழக்கில் நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட மாயா கோட்னானி என்பவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி அழகு பார்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உங்களுக்கு திராணி இருந்தால் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்து நேரடியாக சவால் விடுகிறேன். உங்களுக்கு திராணி இருந்தால், துணிவு இருந்தால் ஒற்றைக்கு ஒற்றையாக விவாதம் செய்து பார்க்கலாமா? பாரதிய ஜனதா கட்சி தான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தான் தீவிரவாத தொடர்பில் உடையவர்களுக்கு எம்பி சீட்டுகளையும் எம்எல்ஏ சீட்டுகளையும் வழங்குகிறது. திரு பொன் ராதாகிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இன்றைக்கு மரியாதைக்குரிய காவல்துறை தலைவர் டிஜிபி அவர்களை சந்தித்து மனு அளித்துள்ளோம். விரைவில் ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக நம்மிடம் கூறியுள்ளார். இல்லை, நான் கரெக்டாக ஸ்டெப் எடுத்திருக்கேன். பட் நான் ப்ரொசீஜராக எடுத்திருக்கேன். எப்படின்னா முதல்ல ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணேன், நடவடிக்கை இல்லை. அதுக்கு பிறகு கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பிக்கு நான் பதிவு தபால் மூலமாக புகார் அனுப்பியிருக்கேன். அதுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால் நேரடியாக சந்தித்து புகார் கொடுக்கலாம்னு வந்திருக்கேன். இந்த புகாரில் இது பொன் ராதாகிருஷ்ணன் கூறிய கருத்துக்கள் நம்முடைய நாட்டின் ஜனநாயகத்தையும் அமைதியையும் மத நல்லிணக்கத்தையும் சட்டம் ஒழுங்கையும் சீர்குலைக்கும் விதமாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த டெல்லி செங்கோட்டை கார் குண்டு வெடிப்பு வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வருகிறது. அது அந்த வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் 4 குற்றவாளிகளை கைது செய்துள்ளது. எந்தவித ஆதாரமும் இல்லாமல் வாய் புளித்ததோ அல்லது மாங்காய் புளித்ததோ என்ற பெயரில் ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்துவிட்டு சென்றிருக்கிறார் பொன் ராதாகிருஷ்ணன். கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதாவது கடந்த நவம்பர் 11ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பத்திரிகையாளரை சந்தித்து இதே போன்ற ஒரு அவதூறை பேசியுள்ளார் பொன் ராதாகிருஷ்ணன். அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். முதற்கட்டமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். செய்து உரிய நடவடிக்கை அவர் மீது எடுக்க வேண்டும். நான் காங்கிரஸ் கட்சியில் விவசாய அணி அகில இந்திய பொதுச் செயலாளராக இருக்கேன். ஐ எம் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நான் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இந்த அவதூறை தட்டி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. அதனால் நான் தனிப்பட்ட முயற்சியாக இந்த முயற்சியை நான் முன்னெடுத்துள்ளேன். ஷேக் ஃபரீத், நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி, ஆல் இந்தியா கிசான் காங்கிரஸ்.